தியாகதுருகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் மலையரசன் ஓகையூர் கிராமத்தில் மேளம் அடித்து வாக்கு சேகரித்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. விவரம். வணக்கம் தர்ஷினி. தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகின்ற 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுகின்றது. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கின்றது. இதேபோல நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கின்றது. இதையடுத்து தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் அதிதீவிர அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மலையரசன் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய தியாகதுருகம் ஒன்றியத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட இன்று அதிதீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது முடியனூர், விருகாவூர், புரசக்குறிச்சி, கணங்கூர், சாத்தனூர், ஓகையூர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதில் ஓகையூரில் வாக்கு சேகரிக்க வந்த மலையரசனுக்கு அப்பகுதி பெண்கள் சாலையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் நின்று பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதே கிராமத்தில் உள்ள பட்டியல் சமூக மக்கள் கேட்டுக்கொண்ட பேரில் அவர்கள் மத்தியிலேயே மேளம் அடித்து மலையரசன் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களிடத்தில் வாக்கு சேகரித்தார். இதேபோல தனது சொந்த ஊரான சாத்தனூருக்கு வருகை தந்த சொந்த கட்சி வேட்பாளர் மலையரசனை வரவேற்று திமுக எம்எல்ஏ வசனம் கார்த்திகேயன் பொதுமக்கள் மத்தியில் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி மலையரசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். ஓகையூரை தொடர்ந்து நீனூர், அசகலத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மலையரசன் தற்போது தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.